பொறுத்தளவு எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். விஜய் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில்தான் ஜனநாயகம் பின்பற்றப்படும். தலைவர் முதல் தொண்டன் வரையில் எதை வேண்டுமானாலும் கருத்து பரிமாற்றங்கள் மாறிக்கொள்ளலாம். இது உட்கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற ஜனநாயகம் என்றால் எதிர்கட்சியிடம் எப்படி நாங்கள் அப்படி ஒரு போக்கை கடைபிடிப்போம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அவர்களுடைய தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு வெளியில் வந்தபோது இந்த கேள்விகளை நிருபர்கள் கேட்டபோது அப்படி எந்த நிர்பந்தமும் எங்களை நிர்பந்திக்கவில்லை, சுதந்திரமாகத்தான் பேசினார்கள். எங்கள் விருப்பம் போன்ற சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட செய்தியாளர் சந்திப்பில் அவர்களாகத்தான் 3 சூரியனில் நிற்போம், 1 தனித்து நிற்போம் என்று அவர்களாகத்தான் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் 3லே நிற்பவர்களை 4ஆவதையும் சூரியனிலே நிற்க சொல்லி நிர்பந்திக்கலாம் அல்லவா? அப்படி அல்ல. இது ஜனநாயக கட்சி, தெளிந்த நீரோடை, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் முதலமைச்சர் அவருடைய கொள்கை. ஆகவே இந்த கூட்டணி நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல. நிர்பந்தத்தால் அமித்ஷா அலுவலகத்தில் ஏற்பட்ட கூட்டணி தான் அதிமுக கூட்டணி என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாப்பா ஒண்ணுமே கேட்கல. எங்களை பொறுத்தளவு எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். நான் பார்ப்பதை கேள்வி ஒரே ஒரு லேடிஸ் தான் கேள்வி கேட்டிருக்கேன். 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம். உங்கள் முன்பு பேட்டியிலே உட்கார்ந்திருக்கின்ற நான் கூட 45 ஆண்டுகளை கடந்த அரசியல் பயணத்திலே இருக்கின்றேன். நல்லது கெட்டது, தீமைகள் நன்மைகள், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவோமே அப்படி இருப்பவர்கள் விரும்புவார்களா? ஆகவே குடும்பமாக 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்பு பேட்டியிலே சொல்லும்போது கூட சொன்னேன். எங்கள் தலைவர் காலிலே நிகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத இடங்களே தமிழகத்தில் இல்லை. இன்றைய அரசியல் உலகில் மிகவும் தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். தியாகத்திற்கா அல்லது வேஷத்திற்கா, தேர்தலுக்கா அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கா என்று சீர்தூக்கி பார்க்கின்ற போது நிச்சயம் எந்த இதுவாக இருந்தாலும் எடைக்கல்லிலே அதிக உயரத்திலே இருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார். நிறைய சொல்லிட்டாங்க.